நண்பர்களே, நான் தான் லவ்லி ஃபேன்சி ஜலாலுதீன் திருச்சியிலேருந்து. இப்போ ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைனில் தான் ரீசார்ஜ் பண்ணுறோம். ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ண போகும்போது உங்களுக்கு உண்டான ஆஃபர், அதாவது கம்மியான தொகையில் உள்ள ரீசார்ஜ் எதுவுமே டிஸ்ப்ளே ஆகாது. ஏன்னா கம்பெனிக்காரங்க ரொம்ப விவரமாக பார்த்தீங்கன்னா, அதிகப்படியாக என்ன ரீசார்ஜ் இருக்கோ அதை தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த பிளான் தான் இருக்குது போல இருக்குன்னு ரீசார்ஜ் பண்ணிடுவீங்க. எதார்த்தமாக சிலர் வந்து கடையில் வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க நம்பருக்கு இந்த ஆஃபர்லாம் இருக்குதுன்னு சொல்லும்போது ஆச்சரியப்படுறாங்க. எனக்கு ஏன் வந்து ஆன்லைனில் காட்டலை அப்படின்னு. உங்களை யார் ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ண சொன்னா? ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணுறதுனால உங்களுக்கும் லாஸு, உங்களையே நம்பி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க என்னை மாதிரி கடைக்காரங்களுக்கும் லாஸ். அதனால் கூடுமானவரை உங்களுக்கு அருகாமையில் உள்ள கடையில் போய்ட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொன்னீங்கன்னா, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆஃபர் இருக்கோ அதை பார்த்து சொல்லுவாங்க. உங்களுக்கும் ரொம்ப சிம்பிளாக போயிடும், பணமும் மிச்சமாகும். அவங்களுக்கும் நீங்கள் பண்ணுற ரீசார்ஜில் ஒரு ரூ. 10 ரூ. 20 கிடைக்கும். அப்போ நீங்களும் நல்லா இருக்கலாம், அவங்களும் நல்லா இருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுல உங்களுக்கு நஷ்டம், கடைக்காரருக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒரு குடும்பத்தை வாழ வைக்கணும்னா நீங்கள் ஆன்லைன் ரீசார்ஜ் பண்ணுறதை விட்டுட்டு கடைகளில் போய் பண்ணுங்கள். நன்றி.